அன்பர்களே, இன்று ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவர் எனப்படும் ஸ்ரீ பரமாச்சாரியாருடைய ஆராதனை தினம். இந்த நாளில் அவரால் சிறப்பிக்கப் பெற்ற கோவிலூர் ஆண்டவர் அடங்கி முக்தி பெற்ற தலமாகிய திருக்களர் என்னும் ஸ்ரீ பாரிஜாதவனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்களரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. காவிரி தென்கரை தலங்களுள் 105வது தலம் இது. இங்கு ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத ஸ்ரீ பாரிஜாதவனேஸ்வரர் அருளாட்சி செய்கிறார். இங்குள்ள கல்வெட்டுகளில் சுவாமியின் பெயர்கள் களர் முளைத்த நாயனார், அடைந்தார்க்கு அருள் செய்த நாயனார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருஞான சம்பந்தர் அடைந்தார்க்கு அருளாயே என்று பாடுகிறார். பராசர முனிவர், துர்வாசர் ஆகியோர் இங்கு வழிபட்டு பேறு பெற்றனர். துர்வாசரே இக்கோவில் முதல் கும்பாபிஷேகத்தை நடத்தியவர் ஆவார். களரி என்றால் கூட்டம், சபை, அரங்கம், தாண்டவம் என்னும் பொருள்படும். சிவபெருமான் தாண்டவங்களுள் பிரம்ம தாண்டவமும் ஒன்று. துர்வாசருக்கு சிவபெருமான் பிரம்ம தாண்டவத்தை ஆடி காட்சி தந்த தலம் இது. அதனால்தான் களரி என அழைக்கப்பட்டு அது மருவி களர் என்றாயிற்று. இத்தலத்திற்கு பாரிஜாதவனம், தருவனம், கற்பகவனம் என்னும் பெயர்களும் உண்டு. துர்வாச முனிவர் தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மரத்தை இங்கு வளர்த்து அதன் அடியில் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அம்மனையும் ஸ்தாபித்து வழிபட்டார். அதனால் இறைவன் நடராஜ வடிவத்தில் பிரம்ம தாண்டவ தரிசனம் தந்தார். ஊரின் நடுவே கிழக்கு நோக்கி ஆலயம் அமைந்துள்ளது. எதிரே பெரிய திருக்குளம் அமைந்துள்ளது. 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் உள்ளது. 80 அடி உயரமுடையது. இதில் ஏராளமான எழில் சிற்பங்கள் அமைந்துள்ளன. 3 பிரகாரங்கள். சுவாமி அம்மன் சன்னதிக்கு செல்ல தனித்தனியே கோபுர வாயில்கள் உள்ளன. 2 சன்னதிகளுக்கு இடையில் தலமரமாகிய பாரிஜாதம் என்னும் பவளமல்லி உள்ளது. கருவறையில் இறைவன் பாரிஜாதவனேஸ்வரர் என்னும் பெயரில் காட்சி தருகிறார். இறைவி அமிர்தவல்லி என்னும் பெயரில் தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். அம்மன் சன்னதி சுற்றி அஷ்டபுஜ துர்க்கை சிம்ம வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். துர்வாச தீர்த்தம், ஞான தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், ருத்ர தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் இங்கு உள்ளன. வலம்புரி விநாயகர், துர்வாசர், வில்வநாதர், கஜலட்சுமி, 63 அகோர வீரபத்ரர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. துர்வாசர் சன்னதியும் நடராஜர் சன்னதியும் எதிர் எதிரே உள்ளன. நடராஜரின் அஷ்ட தாண்டவங்களிலே இங்கு திருக்களர் 2வது தலமாக விளங்குகிறது. திருப்புகழ் வைப்பு தலம் இது. இங்கு முருகப்பெருமான் 6 முகங்களுடன் காட்சி தருகிறார். துர்வாசர் உட்பட 60,000 முனிவர்களும் இங்கு முருகப்பெருமான் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பெற்றுள்ளனர். அதனால் வள்ளி தெய்வ யானை இன்றி குருமூர்த்தமாக முருகப்பெருமான் இங்கு இருக்கிறார். இவரை வழிபட்டால் கல்வி வளம் சிறந்திடும். இங்கு இறைவனை வழிபட்டால் கேது தோஷம் நீங்கிடும், முக்தி பேறு கிடைக்கும், நல்வாழ்வு கிட்டிடும். இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் புரிந்து முக்தி பெற்ற கோவிலூர் மடாதிபதி ஸ்ரீ வீரசேகர ஞானதேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஜீவசமாதியும் உள்ளது. இவரைத்தான் மகா பெரியவர் வியந்து போற்றி மாமுனிவர் என்று கூறினார். இவரை திருக்களர் ஆண்டவர் என போற்றுகிறார்கள். சித்திரை மாதம் ஆண்டு திருவிழா, வைகாசி விசாகம், நவராத்திரி, கந்த சஷ்டி, திருவாதிரை, மார்கழி சஷ்டியில் பஞ்சாட்சர மந்திர உபதேச விழா, மாசி மகம், பங்குனி உத்திரம், பிரதோஷம் போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. நம்மிடம் உள்ள கோபங்களை நீக்கி வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் திருக்களர்
ஸ்ரீ அமிர்தவல்லி உடனாய ஸ்ரீ பாரிஜாதவனேஸ்வரரை போற்றி வணங்கி பெருவாழ்வு பெறுவோமாக. ஓம் நம சிவாய.